கர்நாடகாவில் துபேரா அப்படிங்கிற ஒரு யானை முகாம் மையம் வந்து இருக்கு. இந்த மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு 33 வயது பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணியாக போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சேர்ந்த 33 வயது பெண்மணி வந்து இறந்துருப்பாங்க. அதை பற்றி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக நான் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், அவங்க வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த யானை மோதல்னால இறந்த அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வனத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்த அந்த பெண்மணியினுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அரசு வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரூல்ஸை வந்து எமர்ஜென்சியாக நீங்கள் உடனே இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறைக்கு வந்து ஒரு புதிய ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு முகாம்களை வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளி வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதை வந்து நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திறந்த வெளி வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உடையாத அளவுக்கு இருக்கக்கூடிய கண்ணாடிகளும் இரும்பு கம்பிகளும் வந்து பொருத்தி இருக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சேவை வந்து எப்பயுமே வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வனத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ரூல்ஸ் வந்து உடனடியே நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இனிமேல் வந்து இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து இறப்பை வந்து நம்மளால வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடக அரசினுடைய இந்த செயல்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.